ஹாய்டா, இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன்டா. ஃபஸ்ட்டு சேனல் போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம்டா, ஸ்ட்ரைட்டாக ஒன் ஷாட்லேயே போய் பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே ஒரு வீட்டை காட்டினா தான் பயங்கரமாக சவுண்டு வந்துட்டுருக்கு. மாமா, போதும் போதும் போதும், நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேண்ணா. நானே உன்னை எப்போயே தான் பார்க்குறேன். அப்புறம் என்ன? டே, ஏன்டா இப்படி காட்டு மிராண்டித்தனமாக இருக்க? பிறகு என் லவ் உன்ட்ட நான் எப்படி காட்டுறது சொன்னோம்? போதும். இப்போ 2 பேரும் அப்படியே மேக்கவுட்லாம் முடிச்சுட்டு படுத்துருக்காங்க. எப்போ கிளம்புற? என்னடா வந்தோன்னே எப்போ கிளம்புறேன்னு கேட்குற? நீ தானே வந்தானே கிளம்புற, நானும் உன்னை கிளம்ப சொன்னேன். சரி, அதான் எப்போ போவேன்னு கேட்டேன். இன்னும் 1 ஹவரில் கிளம்பிடுவேன். சரி, ஓகே. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை, நீ ரெஸ்ட் எடு. நீ தான் ரொம்ப டயர்டாக இருப்ப. உனக்கு தான் வேணுமா? வேணாம். சரி, நான் ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போகிற? ஆனால் கேட்டால் கோவப்படக்கூடாது. சரி, சொல்லு. அது சொல்லுடா. அது நீ எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுவ? டே, எத்தனை தடவை சொல்கிறது இது கேட்காதன்னு? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், ஓகேவா? நான் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும். டே, எதுவுமே கேட்கல. அதுக்கு அடுத்து அமைதியாக படுத்துட்டார் அப்படியே. டே என்ன கோமா? இல்லை, எனக்கு புரியுதுடா உன்னோட சிச்சுவேஷன். நான் உன்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போனதில்லை, மற்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. உன்னை நான் எங்கேயும் கூட்டிகிட்டு கூட போனதில்லை, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் ஜாங்கோக்கு உன்னால் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு. இல்லை, நான் அதை கவலைப்படலை. இதெல்லாம் தெரிஞ்சுதானே உன்னை லவ் பண்ணேன். மாமா, என்னை விட்டுற மாட்டல? என்னடா பேசுகிற? எனக்கு கெரியர்லாம் 2வது தான். நீ தான் முதல்ல. உன்னை தாண்டி தான் எதுவும். என் வாழ்க்கையே நீ தான்றம்போது நீ இல்லாமல் அந்த கெரியரை வச்சுட்டு நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். நம்ம டேவும் ஜாங்குக்கும் அத்தை பையன், மாமா பையன், அந்த மாதிரி. டேவோட அப்பாவோட தங்கச்சி பையன் தான் ஜாங்குக், ஓகேவா? நம்ம ஜாங்குக் வந்து இதில் ஒரு ஐடல் தான், ஓகேவா? சோல் ஐடல். இப்போ அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போதே ஜாங்குக்கோட ஃபோன் அடிக்குது. ஜாங்குக்கும் எடுத்து பார்த்தா அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஹலோ, என்னம்மா? டேய், எப்படா வீட்டுக்கு வருவ? வர்றேம்மா, இது. சரி, சீக்கிரம் வந்து தொலை. என்ன, டே கூட தான் இருக்கியா? ஆமாம், வந்து தொலை சீக்கிரம். டயம், நான் கிளம்பணும்டா. சரி ஜாங்கு, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, பாய். என்ன? பாய். இப்போ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. ஜங்குக்கு அவரோட கான்சர்ட்டு, சாங்லாம் அது கொஞ்சம் அப்படியே பிஸியாக போயிட்டுருக்காரு. ஈவன் டயாங்கோட ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணுறதில்ல. இப்போ ஒன் டே தான் அப்படியே ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ எதிர்த்து ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க. டே என்ன இந்த பையன் கூப்பிட்ட கேட்காம போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க. இந்த பையன் எங்கே தான் போகிறான்னு பார்க்குறதுக்கு. அவர் அப்படியே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. இவன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறான்? சரி, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டேவும் அங்கேருந்து கையில் ஒரு ஏதோ ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அப்படியே ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. ஹலோ, சொல்லுங்கள் மேம். இல்லை, அந்த பையன் எதுக்குங்க வந்தான்னு தெரியுமா? சாரி மேம், பேஷண்ட்டோட டீட்டெயிலெலாம் கொடுக்க முடியாது. இல்லைங்க, அவன் மருமகன் தான், சொல்லுங்கள். சாரி மேம், கொடுக்க முடியாது. என்ன ஓவராக பண்ணுறா? இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் என்னத்தை பண்ணுறது அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. ஏதோ பேரஞ்ச மாதிரியே போய்கிட்டு இருக்காரு. போனதில் ரிப்போர்ட்லேருந்து அப்படியே ஃபஸ்ட்டு பேஜ் அப்படியே கீழே விழுது. அதை கூட கவனிக்கல. அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. ஜங்குக்கோட அம்மா அதை அப்படியே பிடிச்சிட்டாங்க. என்னது? ஜங்குக்கோட அம்மாவுக்கு அப்படியே கண்ணு மூடி 2 பிதுங்கிட்டு நிற்கிது.
இப்போ டேவும் அப்படியே வீட்டுக்கெலாம் போயிட்டாரு. வீட்டில் நுழைஞ்சா சரியான சாக்கு. வீடு ஃபுல்லாக ஒரே கூட்டம்தான். அப்பா வாட்டே வந்துட்டியா? இவன் தான் என் பையன் டே. அப்பா என்ன நடக்குதுங்க? டே வா உள்ளே வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா என்னப்பா? டே உனக்கு அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னல, அதான் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அப்பா ஆனால் எனக்கு வேணாம்ப்பா. டே நான் சொல்கிறத மட்டும் கேளு, அவ்வளோதான். அப்பா ஆனால் சொல்கிறத மட்டும் கேளு. டேக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு அந்த சுச்சுவேஷனில் எதுவும் யோசிக்கவும் தோணலை. பட் எவ்வளோ வெளியே வந்து நிற்கிறாரு. அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். டே அப்பா டே கிட்டே எதுவுமே கேட்கல. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதுவுமே கேட்கல. டே இப்போ அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஃபோன் எடுத்துறவே முடியல. ஜாங்குக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ரிங் எடுக்கவே இல்லை. 2வது ரிங் அப்போ அப்படியே எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த சைடு காமிச்சா ஜாங்குக்கு தான் அங்கே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார் அவரோட ரூமில் நின்று. ஜாங்குக்கு ஃபஸ்ட் டைம் ஃபோன் எடுக்கல. 2வது டைம் டென்ஷன் ஆகி போய் ஃபோன் எடுக்கிறாரு. ஹலோ என்னடா நான் ஃபோன் எடுக்கலைன்னா வைக்க மாட்டியா? திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன ஜாங்கு? அப்பா எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலை. அப்பா நான் சொல்கிறது எதுவுமே கேட்கல. அப்போ நான் உங்கள் அப்பா சொல்கிற பையனே போய் கல்யாணம் பண்ணிக்கோண்ணே. பாய். ஹலோ ஜாங்குக் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. டேய் என்னடா மயிறு, போ உங்கள் அப்பாங்கிற சொல்கிறதே போய் கல்யாணம் பண்ணு. ஜாங்குக் நீ வந்து வீட்டில் அப்பாட்ட பேச. என்னாலாம் பேச முடியாது சரியா? அதுவும் உங்கள் அப்பாங்கிட்ட என்னால் பேசவே முடியாது. நான் சொன்னதான் இப்போ எனக்கு மேரேஜ் வேணாம். அப்போ நானும் உனக்கு வேணாமா? அவ்வளோதான். கால் அப்படியே கட் ஆகிடுச்சு. டேவுக்கு இப்போ என்ன பண்ணுறான்னு தெரில. திருப்பி ஃபோன் போடுறாரு. ஆனால் ஃபோன் கிடைக்கவே இல்லை, எடுக்கவும் இல்லை. இப்போ அப்படியே இந்த ஃபோனை அப்படியே பெட்டில் தூக்கி போட்டு உட்காந்து அப்படியே அழுகிறாரு. ஜங்கு கூட இருந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகி வந்துட்டு போகுது. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக் யார் ஃபோனையும் எடுக்கலை. பிகாஸ் அவருக்கு கான்சர்ட் இருக்கனால ஃபோனு எடுக்கவே இல்லை. 1 வாரமாக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. இப்போ கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் ஃபோனே எடுக்கிறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாரு ஒரு நாள். இப்போ தான் எடுக்கிறாரு. பார்த்தா அத்தனை மிஸ்டு கால் வந்துருக்காங்க அவங்க அம்மாட்டேருந்து. ஹலோ டேய் எவ்வளோ நாள் ஃபோன் பண்ணுறது? எங்கடா போய் தோணுது? செத்துட்டியா? மா இல்லைம்மா கான்சர்ட் இருக்குமா, நீ அங்கே இரு. என்னம்மா எதுக்குமா கத்துற? உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னது? டேக்கா அவங்க வீட்டில் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்கடா, தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுமா சும்மாவே இருக்க? இதுக்கு என்னம்மா நீ பண்ண சொல்கிற? நான் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. அதுக்கு அவன் என்னடா பண்ணுறது? அவன் சுச்சுவேஷன் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? முதல்ல இப்படி என்னம்மா சுச்சுவேஷன்? அவங்க அப்பாட்ட அவனால் பேச முடியாதா? உனக்கு எங்கள் அண்ணனை பற்றி தெரியாதா? ஆமாம் இந்த ஆளுக்கு. அதெல்லாம் விடு. உனக்கு ஃபோன் பண்ணானா? பண்ணா. நீ என்ன சொன்ன? உங்கள் அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அறிவு இருக்கா ஜங்கு உனக்கு கொஞ்சமாவது? என்னம்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? அவள் என்ன நிலமையிலேருந்து ஃபோன் பண்ணால் அவனுக்கு தெரியுமா? முதல்ல அவனுக்கு என்ன நிலமையாக வேணால் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ண முடியாதும்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவனுக்கு ஆனால் பண்ணி ஆகணும்டா. அப்படி பண்ணனா உங்கள் அண்ணன் பார்த்த பையனே கல்யாணம் பண்ணி போ. அப்படியா? அப்போ உன் பிள்ளைக்கு வேற ஒரு டென்ஷனில் போட்டுக்கவா? என்னம்மா பேசுகிற? என்ன சொல்கிறேன் உனக்கு புரியல ஜாங்குக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகி இப்படியே யோசிக்கிறாரு. என்ன? அப்போ
ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணான். புரிஞ்சுதா? நான் அன்னையிலேருந்து ஒரு வாரமாக உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் உன்னை பிடிக்கவே முடியல ஜாங்கு. அம்மா, நான் வேறு கத்திட்டேனே அவன்கிட்ட. நல்லா வாய் பக்கனே மட்டும் பேசு. அம்மா, நீ போய் உங்கள் அண்ணிட்ட கொஞ்சம் பேசேன். டேய், இதெல்லாம் பண்ணாமையாடா இருப்பேன். எல்லாம் பண்ணிட்டேன், முடியல. அவனை மாப்பிள்ளை பார்த்துட்டு போன அடுத்த நாளே நான் போய் கேட்டேன், கேட்டேன் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னவா அந்த ஆளுக்கு? நான் இருக்கேன்ல, முறைப்பையன் நான் இருக்கேன்ல, அப்புறம் எப்படி வெளியே போய் கொடுப்பான்? அதில் தான்டா போய் கேட்டேன் நான். உன் பையன் பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல, அதனால என் பையனை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ என்னம்மா பண்ணுறது? ஆனால் டேவை தான் தூக்கணும்மா. சும்மாவே உங்கள் அண்ணனுக்கு எனக்கு கண்டா பிடிக்காது, இதில் வேறு நீ ஏம்மா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேம்மா. டேய், ஆனால் எனக்கு மருமகனும் என் பேர பிள்ளையும் வேணும். சரிம்மா. இப்போ ஜங்கு கூடமா அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கு இப்போ நான் சந்தோஷப்படுறாதா இல்லை நான் வருத்தப்படுறான்ற மாதிரியே இருக்கார். இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. டேக்கு மேரேஜ் நடக்கிற டேக்கு அப்படியே முதல் நாள் காட்டினா எல்லோரும் இப்போ அப்படியே மண்டபத்தில் தான் இருக்காங்க. இப்போ ஒரு நைட் ஒரு 11 அந்த மாதிரி இருக்கும். டேப் அப்படியே அவரோட பெட்டில் அப்படியே உட்காந்துருக்காரு. தூங்கவே இல்லை, தூக்கமும் வரல அவருக்கு. என்ன நடக்க போகுது நாளைக்கு அந்த மாதிரி பயத்துலேயே உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே அவரோட இந்த விண்டோ வழியாக யாரோ அப்படியே உள்ளே குதிக்கிறாங்க. டேக்கு சரியான பயம். அப்படியே பயத்துலேயே அந்த பர்சனை பார்க்குறாங்க. அவர் அப்படியே அவரோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலேருந்து அப்படியே வெளிச்சத்துக்கு வருது. ஜங்கு, நீயா? டேக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றுது. சேம் டைம் ஜங்குக்குமே தான். ஜங்குக்கு இப்போ அப்படியே ஓடி வந்து டேவை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஏன் ஜங்குக்கு நீ என்னை இத்தனை நாள் பார்க்க வரல? சாரி டே, என்னால் வர முடியல இங்கே. போ, எனக்கு நீ வேணாம். ஆனால் எனக்கு நீ வேணும் டே. இப்போ அப்படியே டேவும் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. 2 பேரோட ஐஸ் அப்படியே மீட் ஆகுது. அந்த 2 பேரோட கண்ணில் 1000 ஃபீலிங்ஸ் தெரியுது. 2 பேர் இத்தனை நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. டே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஜங்குக்கு நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டானான்ற மாதிரி. இப்போ அப்படியே ஜங்கு டேவோட கண்ணிலேருந்து வலிகிற தண்ணியை அப்படியே தொடச்சி விடுறாரு. இங்கே பாரு டே, உனக்கு கல்யாணம் நடந்தால் அது என் கூட மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. நீ என்கிட்ட எதாவது சொல்லணுமா? டேவும் ஆமான்ற மாதிரி மண்டே ஆட்டுறாரு. உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. ஆனால் நீ உன் வாயால் சொல்லணும், எனக்கு ஆசையாக இருக்குது. டேவும் இப்போ அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் இப்படியே அவரோட ஸ்டொமக்கில் அப்படியே வைக்கிறாரு. எனக்கு தெரியும் ஜங்கு, உனக்கு இது ஹாப்பியாக இருக்காதுல்ல. ஏய், என்னடா பேசுகிற? இது என் பிள்ளை, அது எப்படி எனக்கு சந்தோஷமாக இல்லாமல் இருக்கும்? இல்லை, ஆனால் இங்கே பாருட்டே, நான் வந்துட்டு அன்றைக்கி சொன்னது தான், உனக்கு அடுத்து தான் எதுனாலும் எனக்கு. என் கெரியர்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. நீ தான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் என் கெரியர் வச்சு நான் என்ன பண்ணுறது? உன்னையும் சரி என் பிள்ளையும் சரி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்போ அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாரு. இப்போ அப்படியே 2 பேரோட லிப்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து அப்படியே அட்டாச் ஆகுது. அது ரொம்ப சாஃப்டாக, ஸ்லோவாக, லவ்வபிளாக அந்த மாதிரி இருக்குது. 2 பேரும் இத்தனை நாள் மிஸ் பண்ணதை அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே காமிச்சிக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த கிஸ்ஸும் பிரேக் ஆகுது. ஜங்குக், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். நான் எதுக்கிட்டே கூட்டிகிட்டு போகணும்? நாளைக்கு உங்கள் அப்பாவே எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்.
எப்படி? அதெல்லாம் நடக்கும். மாமா இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? விடு விடு. உன்னைய கல்யாணம் பண்ணுறது இருந்தால் அது நானாக மட்டும்தான் பண்ணுவேன். சரி, நீ ரொம்ப நேரம் உட்காந்துருக்க, அழுதுகிட்டே இருக்கன்னு நினைக்கிறேன். பாரு, என் பூச்சிக்குட்டி காணலாம் சேர்ந்து போச்சு. என் பிள்ளைய வேற தூங்க வைக்காமல் இருக்க. போ, 2 பேர் தூங்குங்க. நீ நானா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. சொல்கிறல்ல, கண்ணு மூடி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கும் அப்படியே கிளம்புறாரு. டேவும் இப்போ அப்படியே படு தூங்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நல்லா தூங்கவே செய்கிறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பார்த்தா கல்யாண மண்டபமே ஒரே கலவரமாக இருக்குது. தேவோட அப்பா இங்கேருந்து கத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு மாப்பிள்ளைய கடமா எங்கே ஓடி போனான், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மா வேறு இருந்துட்டு டேவோட அப்பா பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணா இருண்ணே அம்மா விடுமா, என்னம்மா நீ? இப்போ என் பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்போ நான் அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? டேப் அப்படியே அந்த மண்டபத்தில் அப்படியே மேலே அந்த ஸ்டேஜில் அப்படியே பாவமாக உட்காந்துருக்காரு. இங்கே நடக்கிறதான் பார்த்துட்ருக்காரு. உடனே அவருக்கு செம்ம சிரிப்பு வருது. ஜங்குக்கு பார்த்து அவங்க கூலாக ஒரு சேரில் உட்காந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்ருக்காரு. டேய் என்னடா இங்கே வாடா. என்ன சார்? டேய் குலோப் ஜாமுனில் இனிப்பே இல்லைடா. அந்த வெயிட்டரும் பார்க்கலாம். டேய் இங்கே கல்யாணமே இன்னும் போச்சு, என்னடா நீ குலோப் ஜாமுனில் இனிப்பு பத்தலன்ற கேட்குற மாதிரியே ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்கான். போ போய் நல்லா இனிப்பு போட்டு நல்லா செஞ்சு எடுத்துட்டா போ. இந்த வெயிட்டரும் வைத்தியக்கார குடும்பமாக இருக்கும் போலன்ட்டு அந்த வெயிட்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. என்னோட அப்பா கத்துறான். கத்தி முடிச்சுட்டு போ, இனிமேல் உன் குடும்பத்தாளுங்க எவனை இந்த பக்கம் எல்லாம் வெளியே போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே அடித்து பற்றி விட்டாச்சு. இப்போ டேவோட அப்பா அப்படியே நடுவில் சேரை போட்டு அப்படியே உட்கார வச்சுருக்காங்க அவரை. என்ன கொஞ்சம் தண்ணி குடிங்க. இப்போ அப்படியே டேவோட அப்பா அப்படியே தண்ணி வாங்கி குடிச்சிட்டே ஜங்கு கூட அம்மாவே பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணா அப்படி பார்க்குற? எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? என்னென்ன உதவிலாம் கேட்டுட்ருக்கேன், நீ சொல்லு, நான் என்னாலும் செய்கிறேன். உன் பையனை கல்யாணம் பண்ணி தர்றியா? அண்ணா ஆனால் எனக்கு புரியுது, நீ அன்றைக்கி என்கிட்ட வந்து கேட்ட, வீடு ஏறி வந்து கேட்டேன், என் பையனை கேட்டேன். ஆனால் நான் உனக்கு கொடுக்கல. அது எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா. என்ன இப்படி கேட்குற? விடு. என்ன உன் பையன் என்னமே என் மருமகன் போதுமா? டே ஜங்குக்கு, என்னம்மா? போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஜங்குக்கும் சரிம்மா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. டேவோட அப்பா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஜங்குக்கை. இந்த பையனை நம்ம இவ்வளோலாம் திட்டிருக்கோம், ஆனால் இந்த பையன் அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம பையனை கல்யாணம் பண்ணுறானேன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கல்யாணம் நடந்து முடியுது. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜங்குக்கோட வீட்டில் தான் ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்தது எல்லாம் தெரியும். ஜங்குக்கு தான் எல்லாம் பண்ணார். இப்போ ஜங்குவே குறுன்னு பார்த்துட்ருக்காரு. என்னடா எதுக்கு அப்படி பார்க்குற? இன்னும் நான் அழகாக இருக்குன்னு தெரியும், அதுக்கு நீ இப்படி பார்க்க வேணும்னு அவசியம் இல்லையே. மயிறு, நீ தானே கல்யாணத்தை நிறுத்தின? அஃப்கோர்ஸ். என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட பேசிட்டே நேராக மாப்பிள்ளை ரூமுக்கு போனேன், நடந்ததெல்லாம் சொன்னேன். அவன் ஆக முடியாது எனக்கு தான் வேணும் அப்படின்னா எனக்கு கடுப்பாகி போச்சு. சரிடா நீ பண்ணுறத பண்ணிக்கோ அப்படின்ட்டு நானும் காலையில் எந்திரிச்சேன். காலையில் ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். எந்திரிச்சா அவனை அப்படியே தூக்கிட்டேன். என்ன நான் இத்தனை சொன்னதுக்கப்புறம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு வேறு சொல்கிறேன், அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறேன். அந்த நாய் வெக்கமே இல்லாமல் பரவாயில்ல ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கான், பரவாயில்ல அந்த குழந்தைக்கு நானே அப்பாவாக இருக்கேன்னு வேறு சொல்கிறான். என் பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கான், அவன் யார்? அப்போயே அவன் மூஞ்ச உடைக்கன்னு தான் தோணுச்சு, அதுதான் தனியாக தூக்கிட்டு போயிட்டேன். நீ இப்போ அவன் நல்லா தான் இருக்கான். இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் டேக் அப்படியே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா குடிடா. அத்தை எனக்கு வேணாத்த. குடிடா, நீ காலையில் சரியாகவே சாப்பிடல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னும் எதையாவது கொஞ்சம் குடி. எனக்கு வாமிட் வருது. பரவாயில்லட்டே குடிட்டே, வாமிட் வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் நீ குடிச்சிக்கலாம்.
யோதாப்பா அப்படியே வாங்கி குடிக்கிறாரு. அந்த ஸ்மெல்லே பால் ஸ்மெல்லே அவருக்கு பிடிக்கல. அதை அப்படியே எடுத்து ஒரு வாய் தான் வைக்கிறாரு. அப்படியே வாமிட் வருது. குடு குடுன்னு எந்திரிச்சு அப்படியே கிச்சன் பக்கம் ஓடுறாரு. அவங்க அத்தை இப்படியே பின்னாடியே போகிறாங்க. அம்மா அவன் தான் வேணான்னு சொல்கிறானம்மா, ஏம்மா வற்புறுத்துற? டே அப்புறம் எப்படா அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்? அம்மா அவனுக்கு வாமிட் வர மாதிரி ஏதாவது செஞ்சு கொடு. டேய் அவன் எது குடிச்சாலும் வாமிட் தான்டா எடுக்கிறான். இப்போ டயர்டாக வந்து அப்படியே சோஃபாவில் உட்கார்றாரு. இப்போ அவங்க அத்தை அடுத்து ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அத்தை வேணாம் அத்தை, டே லெமன் ஜூஸ் தாண்டா குடி, ஒன்றும் பண்ணாது. சரின்ட்டு டேவும் வாங்கி குடிக்கிறாரு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங்காக ஜங்குக்கோட ரூமில் தான் டேப் அப்படியே உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே வர்றாரு. தூங்கலையா? தூக்கம் இல்லை. இப்போ அப்படியே ஜங்குக்கோ கிட்ட வந்து அப்படியே பெட்டில் உட்கார்றாரு. என்னாச்சு, ஏன் தூக்கம் இல்லை? தெரில மாமா, தூக்கம் இல்லை. ஆமாம். இப்போ நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட்டு தானே. ஜங்குக்கோ அப்படியே டேவே பார்க்குறாரு. என்ன மாமா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. அதுக்கு தாங்க வழி இல்லாமல் இருக்கே. யார் சொன்னா? டேய் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடா. அதனால என்ன? டேய் இப்போலாம் இல்லை, நான் படிச்சிருக்கேன் நிறையா. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா அது பேபிக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் இப்போ அப்படியே அவரோட ஷர்ட் பட்டெலாம் அப்படியே கழட்டுறாரு. டே வேணாம், எனக்கு வேணுமாம்மா. டே வேணாண்டா, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுட்டே உன்னால். அதெல்லாம் தெரியும், என் மாமா கண்ட்ரோல் ஆயிடுவான். இப்போ அப்படியே ஜங்குக்கு இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி தான் போயிருக்கும். போக போக அது அப்படியே இந்த கிஸ் அப்படியே இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஜங்குக்கோட கை டேவோட பாடியிலலாம் அப்படியே ரோம் ஆகிட்டு இருக்கு. அவரோட ஷர்ட் பட்டனை கழட்டி தானே வச்சுருப்பாரு. அதனால அவரோட கை இப்படி நல்லாவே உள்ளே போகுது. டேவோட செஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அங்கே அப்படியே க்யூட்டான அழகான ஒரு மேக் அவுட் நடக்குது. ஜங்குக் பார்த்து டேவை ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் இங்கே முடியுது. டடா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.